வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாளில் வேறொரு செய்திக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டுமா? ஆமே, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆமென். தேசத்தில் நடக்கிற காரியங்கள், ஆமென், நாளுக்கு நாள் நாம் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் அதை நமக்கு உணர்த்துகிறது, அதை நம்மை எச்சரிக்கிறது. எனவே நாம் எப்படி நடக்க வேண்டும்? தேவ ஜனமே, தேவ சபையை நன்றாய் கவனமாய் கேளுங்கள். ஒவ்வொரு நாள் செல்ல ஒவ்வொரு வாரம் கடக்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதே வேளையிலே அந்த கிருபையின் காலத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் வாழ்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்கு தேவை. அதாவது வருகைக்கு சமீபமாய் போய் கொண்டிருக்கிறோம். எனவே கால் போன போக்கில், மனம் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஆமென். காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. எனவே நம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது, உணர்த்துகிறது. எப்படி நடக்க வேண்டும்? ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் படி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி நடக்க வேண்டும்? முதலாவது வாசிக்க கேட்கலாம். அதே 13வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். Let us walk honestly. சீராய் நடக்க கடவோம், ஒழுங்காய் நடக்க கடவோம். அப்ப எப்படி நடக்கணுமா? சீராய் நடக்கணுமா? சீராக நடக்கணும்னா சீர்குலைக்கிற காரியங்களுக்கு உட்படாமல் அவைகளுக்கு நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். எவைகள் சீர்குலைக்கிறது? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும். இப்படிப்பட்ட கிரியைகள், இப்படிப்பட்ட செயல்கள் நம்மை அந்தகாரத்துக்கு உட்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறது. இப்படிப்பட்டவைகளுக்கு உட்பட்டு நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். சீராய் நடக்க கடவோம். தேவனுடைய பார்வையிலே சீராக, தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழிகளை சீராக்குவோம், நேராக்குவோம். சீர்குலைக்கிற களியாட்டு, வெறி போன்ற காரியங்கள், வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, அதாவது மாம்ச கிரியைகளுக்கு உட்பட்டு நடக்கிறவர்களாய் இல்லாமல், கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 முதல் மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின என்று சொல்லி 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளும் அதில் உட்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அதனுடைய 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு தடையாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில், அந்த 21வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 5:21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்களா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கலாம். ஆனால் வேதம் நம்மை
தெளிவாய் எச்சரிக்கிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதன் அர்த்தம் என்ன? நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே, இனி எப்படி வாழ்ந்தாலும் நான் பரலோகம் போய் விடுவேன் என்கிற தப்பான எண்ணம் வேண்டாம். ஆமென். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை இவைகளுக்கு உட்பட்டு நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். நம்முடைய வழிகளை நோக்கி பார்க்க வேண்டும், நம்முடைய காலடிகளை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம், எதை விரும்பி செய்கிறோம், எதை நோக்கி போகிறோம், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில சொல்லும் போது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீராய் நடக்க வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரத்தின் 1 முதல் நாம் வாசிக்க கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். 3வது வசனம், சென்ற வாழ்நாள் காலத்தில், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே அல்லது நாம் கடந்த நாட்களிலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி, அவங்க என்ன செய்யறாங்களோ அதே தான் நாம செய்யறது. அவங்க ஒரு காரியத்தை எப்படி செய்யறாங்களோ அதே தான் செய்யறது. அவங்க கொண்டாடுறாங்க, நாங்களும் கொண்டாடுறோம். அவங்க அதை செய்யறாங்களா, நாங்களும் அதை செய்கிறோம். ஆமென், ஆமென். அந்த நாட்களிலே புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். 4வது வசனம், அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருந்தோம். அப்படிப்பட்ட உளையான சேற்றிலிருந்து தேவன் நம்மை கிருபையாய் தூக்கி எடுத்து கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி போகக்கூடாது. ஆமென். அவைகளில் நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணிவிட்டு கர்த்தருக்காக தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து செய்யும் போது உலகத்தார் பார்த்து நகைப்பாங்களாம், உலகத்தார் பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாழ தெரியாதவன், அனுபவிக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். ஆமென். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஐயோ அவங்க பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேகர் போய் உலக காரியங்களை விழுவதற்கான காரணம் என்ன? மற்றவர்களை பார்த்து வாழ்வது. ஆனால் வேதம் எச்சரிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி நடவாதிருங்கள். பகலிலே நடக்கிறது போல சீராய் நடங்கள். மாம்ச கிரியைகளுக்கு உட்படுத்தி உங்கள் ஆமென் தேவன் கிருபையாய் மீட்டெடுத்த உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகாதிருங்கள். உங்கள் மாம்சத்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கரை உண்டாகாதபடிக்கு ஆமென் அவைகளுக்கு உட்படாமல் நீங்கள் உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. சீராய் நடக்கணும். முன்னாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன், ரட்சிக்கப்பட்ட பின், கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன், வந்த பின் என்ன மாற்றம் இருக்கிறது? வெளியே காண்கிற மாற்றம் அல்ல, உள்ளே உள்ளே. ஆமே. வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை சுத்தம் ஆக்கு. அதன் அர்த்தம் என்ன? உள்ளே சுத்தமாக அது வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ள எந்த மட்டும் நாம் சுத்தமாக்கப்படுகிறோமோ அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதான் உள்ளும் புறமும், உள்ளேயும் வெளியும், அந்தரங்கம் வெளியரங்கம். நம்முடைய வாழ்க்கை
பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்கிறோமா, அல்லது இவைகள் எல்லாம் நம்மை சீர்குலைக்கிறதே, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இன்னும் காணப்படுகிறதா? தேவன் எச்சரிக்கிறார், காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடந்து கொள்ளுங்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ரோமர் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள். துர் இச்சைகளுக்கு இடமாக இந்த உடலை ஒப்பு கொடுக்க கூடாது. 1 பேதுரு 4:1 நாம் வாசித்தோம். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க கேட்கிறேன். 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து. கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து பட்ட பாடுகள் சொல்லும் போது அவர் பட்ட அடிகள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இங்கே தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். அதை நான் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். உலகத்தார் சில காரியங்களை விரும்பி பார்ப்பாங்க. அந்த காரியங்களை நமக்கும் பார்க்கணும்னு தோணும், தெரியுமா? அப்போ நம்முடைய கண்களுக்கு அதை நம்ம விலக்கி காக்கணும். அவங்க பார்க்கறதில்ல, நாம் பார்க்க கூடாது. அப்படி செய்யும் போது கொஞ்சம் வலிக்கும் நமக்கு, இல்ல? சில காரியங்கள் நேற்று வரை விரும்பி பார்த்து கொண்டிருந்தோம், இப்பொழுது அது வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கும் போது உடனே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த நேரம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில காரியங்களை நம்ம யார் பேசினாலுமே எதிர்த்து பேசிட்டே இருந்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இனி நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நாம் நம்மை விலக்கி காக்கும் போது, மற்றவங்க பேசும்போது ஐயோ நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறேனே அப்படி சொல்லி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பைபிள் என்ன சொல்லுது? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அதன் அர்த்தம் என்ன? இப்படி நாம் சில காரியங்களுக்கு நம்மை விலக்கும் போது அது நிமித்தம் ஒரு வேதனையோ கஷ்டமோ உண்டானால் அது பாக்கியமானதா இருக்கும். அந்த பாட சகிக்கணும். ஐயோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி பார்க்காம இருக்கிறேனே. சில காரியங்கள் மாம்சம் பலவீனம் உள்ளதுங்க. சில காரியங்களை நம்ம கிட்ட கேட்கும், இதை பாருன்னு சொல்லும், இதை பேசுன்னு சொல்லும், இங்க போன்னு சொல்லும், இதை செய்யன்னு சொல்லும். நம்ம கிறிஸ்துவுக்காக அது வேண்டாம், முன்னே புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்தது போதும், அது வேண்டான்னு சொல்லி நான் விலக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் வலிக்கும். வேதம் சொல்கிறது, இந்த பாடுகளை நீ சகித்து கொண்டேன்னா நீ பாக்கியவானா இருப்ப. இந்த பாடுகளை நீ சகிச்சிட்டேன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நீ பாக்கியவானா இருப்பாய். உன் வழிகள் சீராகும். ஹல்லேலூயா. நம் சாலமோன் சொன்னது போல, கண் விரும்பினது ஒன்றையும் நான் அதற்கு விலக்கவில்லை என்கிற நிலையில தான் இன்னைக்கு நாம் போய்கொண்டு இருப்போமானால் நம்முடைய பாதை சீராக இல்லை என்ற அர்த்தம். நான் எதை பார்க்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 6:13, உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நாம் நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் மீட்டு கொண்ட ஆத்துமான்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனா அந்த ஆத்துமா எங்கே இருக்கிறது? இந்த வாடகை வீடாகி இந்த சரீரத்துக்குள் இருக்கிறது. அப்போ தேவன் ரட்சித்த விலையேற பெற்ற ஆத்துமாவை இந்த சரீரத்துக்குள் வைத்திருக்க, இந்த சரீரமும் யாருக்கு தான் சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனம். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதற்குள்ளதான் அந்த ஆத்மாவை வைத்திருக்கிறார், ஆவியை வைத்திருக்கிறார் இந்த சரீரத்துக்குள்ளே. அப்ப தேவன் ரட்சித்த ஆத்மா இதற்குள்ள இருக்கிறதே. எனவே இந்த சரீரமும் இந்த ஆவியும் தேவனுக்கு உடையவைகள், தேவனுக்கு உடையவைகள். ஹல்லேலூயா. அவயவங்களை ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கணும். கண்ணை ஒப்பு கொடுக்கணும். யோபு சொல்லுகிறார் 31வது அதிகாரம் 1வது வசனத்துல, நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். யோபு 31:1 வாசிக்க கேட்கலாம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி? நான் என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ஆளை நான் தப்பா பார்க்க மாட்டேன், பார்க்க கூடாது. ஆமென். நம்முடைய கண்கள் கர்த்தர் மேல் பதிய வைக்கணும்.
எபிரேயர் 12:1 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி. அதன் அர்த்தம் என்ன? அவர் முற்காலத்திலே புறஜாதிகளுடைய இஷ்டப்படி நடந்தோம், இப்பொழுது கிருபையாய் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். இப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கை அந்த விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அது முடியும் மட்டும் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். அவரே நம்மை சுத்தம் பண்ணுகிறவர். பார்வை மாறும்போது பாதை மாறும். எனவேதான் யோபு கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான். வீட்டில் அநேக வேலைக்கு வராங்க, நிறைய பேர், பெரிய எஜமான் அல்லவா யோபு. எனவே ஏற்கனவே ஆரம்பத்தில் உடன்படிக்கை பண்ணுகிற எத்தனை பேர் வந்தாலும், எவ்வளவு அழகானவங்க வந்தாலும், என் கண் ஒருத்தரையும் தப்பா பார்க்காது, பார்க்க கூடாது. ஏன் இந்த உடன்படிக்கை பண்ண காரணம்? யோபுவுக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். காரணம், இது தேவனுக்கு உடையவைகள், தேவனுக்கு உடையவைகள். நாளைக்கு அவரை பார்க்க போகிற கண்கள் என்கிற உணர்வோடு வாழ்வோமானால் பாவத்தை பார்க்க விரும்ப மாட்டோம். எல்லாரும் விரும்பி பார்க்கிறத உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்க அது பார்க்காம விடும்போது கொஞ்சம் கண்ணு கேட்கும், கொஞ்சம் பாரு, கொஞ்ச நேரம் பாருன்னு. அந்த நேரத்தை நீங்க பார்க்காம இருந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வலிக்கும். அந்த பாட நீங்க சகிச்சீங்கன்னா பாக்கியவான்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya. thank you father. சில காரியங்களை இதுவரை விரும்பி பார்த்திருப்போம். இப்ப கிறிஸ்துவுக்காக பகலிலே நடக்கிறவர்கள் போல பாதை சீராக வேண்டும் என்பதற்காக அந்த காரியங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கும் போது நம்முடைய கண்ணு கேட்கும், கொஞ்ச நேரம் பாரு, கொஞ்ச நேரம் பாருன்னு கேட்கும். இல்ல, நான் அவர் நிமித்தம் இதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அதை நம்ம விளக்கும் போது கொஞ்சம் வலிக்கும். அந்த வலியை சகிச்சா பாக்கியவான். நமக்கு எப்போ வலிக்கும் தெரியுமா? ஐயோ பார்த்துட்டேனே பார்த்துட்டேனே. இந்த வலி தான் இன்னைக்கு இதுவரைக்கும் இருக்கு நிறைய பேருக்குல்ல. நான் பார்க்கல. இதுல நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. பார்வை மாறும் போதுதான் பாதை மாறுகிறது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறான் தாவீது. ஆனா அதுக்கு முன்னாடி செய்த ஒரு தப்பு என்ன? ஒரு சாயங்கால வேளையிலே தன் வீட்டு பால்கனியில இருந்து என்ன செய்கிறான்? பாவத்தை பார்க்கிறான், பத்சேபாளை பார்க்கிறான், பாவத்தில் விழுகிறான். பாவத்தில் விழுந்தது மாத்திரமல்ல, அந்த பாவம் அவனை இன்னொரு பாவத்தை நோக்கி கொண்டு செல்லுகிறது. குற்றமில்லாத ஒரு இரத்தத்தை சிந்தத்தக்கதாய் ஒரு கொடிய ஒரு பாவத்தை நோக்கி தாவீதை கொண்டு செல்லுகிறது. தாவீது உணர்த்தப்பட்டவனாய் அவன் 55வது சங்கீதத்தில் முறையிடுகிறான், அந்த சந்தி மத்தியான வேளைகளிலே. ஆமென். அதாவது என்னுடைய மத்தியான வேளையிலும் சரி, சாயங்கால வேளையிலே நேற்று நான் பாவத்தை பார்த்தேன், இனி என்னுடைய சாயங்கால வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஹalleluya. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு செம்மையானபடி நடந்தான். பார்வையை மாறணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இனி நான் நேற்று இந்த நேரத்தில் இந்த தப்பு பண்ணேன், இனி இன்னைக்கு அதே டைம் வருது, அதே சிச்சுவேஷன் வருது, நான் இனி என்ன செய்ய போறேன்? அதே காரியத்தை பார்க்க போறேன். நான் இல்ல ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க போறேன். என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நீங்க சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சீஷர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? லூக்கா 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 10:23. பின்பு தமது சீஷர்களிடத்தில் அவரை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது. அவர்கள் யாரை பார்க்கிறாங்க? இயேசுவை பார்க்கிறாங்க. அவர்கள் எதை பார்க்கிறாங்க? அவருடைய கிரியைகளை பார்க்கிறாங்க. அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? மகிமையை பார்க்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாங்க, இவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது. இதை பார்க்கணும்னு சீஷர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? லாபமானதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அவர்களுடைய பார்வை வர வர சுத்திகரிக்கப்பட்டது. அவருடைய பார்வை செவ்வையானதை பார்க்க ஆரம்பித்தார்கள், செம்மையானதையே பார்க்க ஆரம்பித்தார்கள். இயேசு அவர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அவர் உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்குங்கள். ஏன் சீஷராக்கணும்? நீங்க எதை பார்த்தீங்களோ அவங்களும் அதை தான் பார்க்கணும். கண்டதை பார்க்க கூடாது, கர்த்தரை பார்க்கணும். இந்த கண்களோடு உடன்படிக்கை செய்யணும். இந்த கண்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, காதுகள், நம்முடைய காதுகளை ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? இந்த காதில் அந்நிய சத்தம் கேட்க நான் இடம் கொடுக்க மாட்டேன்.
கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை தான் கேட்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள குழப்பத்தையும், எனக்குள்ள அவநம்பிக்கையும், எனக்குள்ள அவிசுவாசத்தையும், எனக்குள்ள பாவம் செய்வதற்கு ஏதுவான காரியங்களையும் உண்டாக்குகிற எந்த சத்தத்தையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி இந்த காதுகளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 10வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஆமென். 10:4-5 வசனங்களிலே ஆமென் அவருடைய ஆடுகளை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். ஆமென். மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. 5வது வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். காதுகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் போட்டு கேட்க மாட்டோம். ஆமென். நம்மை பரிசுத்தத்தை நோக்கி, நித்தியத்தை நோக்கி நடத்துகிற சத்தம், பரத்திலிருந்து வருகிற சத்தம், அநித்தியமானவைகள் மேல ஆசைகளை உண்டாக்குகிற சத்தம், பூமியிலிருந்து வருகிற சத்தம். நாம் எந்த சத்தத்தை கேட்கிறோம்? ஹல்லேலூயா. நாம் நிதானிக்கணும், எந்த சத்தத்தை கேட்கிறோம்? பூமிக்குரிய விசுவாசம் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாதவைகள்? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அப்போ நித்தியத்தை குறித்த நிச்சயம் தான் விசுவாசம். அழியாத வாடாத கிரீடத்தை எனக்காக வைத்திருக்கிறார். அப்ப அந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிற, நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து பேசப்படுகிற சத்தத்தை நம்முடைய காதுகள் விரும்பி கேட்கணும். காரணம், அவைகள் பரத்திலிருந்து வருகிற சத்தம். பூமிக்குரிய காரியங்கள் மேல் ஆசையை தூண்டுகிற, இச்சையை தூண்டுகிற எந்த சத்தத்துக்கும் செவியை விளக்கணும். இல்ல நான் எல்லாம் கேட்பேன்னா நாம் செவிகளை ஒப்பு கொடுக்கவில்லை என்று அர்த்தம். அநேகர் அனுப்புவாங்க, நிறைய காரியங்களை அனுப்புவாங்க. இதை கேட்டு பாருங்க, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லிருக்காங்க. நம்முடைய பக்தி விருத்திக்கு அது தடையா இருக்குமானா அதை கேட்டு விடக்கூடாதுன்னு, கேட்டு ஓடிடணும், கேட்கவே கூடாதான். காதுகளை ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, வாயை ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 71:8 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. ஆண்டவர் சமூகத்தில் சங்கீதங்களிலே பாடல் மட்டும் கிடையாது, ஜெபமும் இருக்கிறது. எனவே தான் அவருடைய விருப்பம், ஆண்டவரே என் வாய் உம்முடைய துதியினாலும் உமது மகத்துவத்தினாலும் நாள்தோறும் நிறைந்திருப்பதாக. வாயை திறந்தாலே, சில சொல்லுவாங்க தெரியும், இவன் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை போடுறான் அப்படிம்பாங்க. இவன் வாயை திறந்தாலே அசிங்கமா பேசுறான்னு சொல்றாங்க. இவன் வாயை திறந்தாலே பொய் சொல்றான்னு சொல்றாங்கல்ல. ஆமா, ஒரு தேவ பிள்ளையை குறித்து சொல்லணும், இவங்க வாயை திறந்தாலே அவருடைய துதியையும் அவருடைய மகத்துவத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைந்திருப்பதாக. வாயில இது நிறைந்திருக்கணும்னா எங்க நிறைவா இருக்கணும்? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். 141:3 தாவீதுடைய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை நம்ம பண்றோமா? நாம ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, அவங்க வாயை அடங்க ஆண்டவரே, இவங்க வாயை அடங்க ஆண்டவரே. ஒரு இடத்துக்கு போறோம், அங்க கொஞ்சம் ஒரு பிரச்சனை, சில காரியங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இந்த ஜெபத்தை கண்டிப்பா பண்ணணும். நம்ம எல்லாம் மாத்தி மாத்தி பண்றோம். ஆண்டவர் அவங்க வாயை அடைப்பீராக, ஆமென். அவர்கள் வாயை அடைப்பீராக, ஆமென். இங்க ஜெபம், ஹல்லேலூயா. ஆண்டவரை என் வாய்க்கு காவல் வைங்க. 139 தாவீதுக்கு ஒரு தெளிவான நிச்சயம் இருக்கு. என்ன? என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. சங்கீதங்கள் இப்படி சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க எல்லாம் அறிந்திருக்கிறீங்கல்ல, அதனால என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. நான் என்ன பேசுவேன், ஒரு காரியம் வரும்போது நான் என்ன பேசுவேன், எப்படி பேசுவேன்னு நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். ஆனால் நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தில் இவன் இப்படி தான் பேசுவான், இவன் இப்படி தான் பேசுவான். காவல் வைங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். சகரியா தன்னை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவன். அந்த சகரியா வாயில ஒரு அவிசுவாசம் வந்ததும் வாயடைச்சிட்டார் இல்ல? ஏன்? இதுக்கு மேல நீ நன்மையை சுதந்திரிக்கிற டைம் ஆச்சு சகரியாவே, இனியும் நீ அவிசுவாசத்தை பேசக்கூடாது. வாயை அடைச்சிட்டார். அதனால என்ன ஆச்சு? எல்லாருக்கும் பார்வையில் பேச முடியாம ஆயிட்டேன்னு என்ன கேட்டா சொல்லுவேன். அதுக்கு பிறகு சகரியா விட்டதிலிருந்து அவிசுவாச வார்த்தை வர தேவன் விடவில்லை. வேலை வந்தபோது நன்மையை கொடுத்து துதிக்க வைத்தார்.
என் வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. என் வாய்க்கு காவல் வையும். தேவையில்லாத ஒண்ணு நான் பேச ஒப்பு கொடுக்கணுங்க. அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலதான் 39வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், துன்மார்க்கர் எனக்கு முன்பா இருக்கும் மட்டும் நலமானதையும் பேசாமல் நான் என்ன செய்தேன், அமைதியா இருந்தேன். அதனால என்ன ஆச்சு, சந்தோஷம் இல்ல, துக்கம் அதிகரிச்சது. கண்டிப்பா அதிகரிக்குங்க. ஒருத்தங்க நம்மளை தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம செய்யாததை சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், 4 கேள்வி கேட்கணும்னு தோணும். அப்படி கேட்டுட்டா நம்முடைய மாம்சத்துக்கு கொஞ்சம் அல்லது நமது மனசுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். கேட்கலனா கொஞ்சம் வலிக்கும். அந்த வலியை தான் சகிக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இருதயம். இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். கண்ணை ஒப்பு கொடுக்கணும், காதை ஒப்பு கொடுக்கணும், வாயை ஒப்பு கொடுக்கணும், இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? சங்கீதம் 26:2 சொல்லியிருக்கிறபடி சோதிக்க சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிங்கள். 26:2. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை சோதித்து பாரும், புடமிட்டு பாரும். புடமிட ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அறிந்தது கொஞ்சம், அறியாதது நிறைய. ஆமென். உள்ள இருக்கிற நினைவுகளில் எத்தனை இருக்கிறது, என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரே ஒருவர் தான் உண்டு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் 2 கடைசியில, மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே சங்கீதக்காரன் ஏன் அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தை அவர் கையில அப்படியே தூக்கி கொடுத்துட்டான். அப்படியே தூக்கி, ஆண்டவரே சோதிச்சு பாருங்க, சோதித்து பாருங்க. சோதிக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அடுத்து என்ன கேட்கிறான்? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சோதிச்சு பாருங்க. நல்லா இல்ல ஆண்டவரே, நிறைய கரை இருக்குல்லப்பா, இனி அதை உருவாக்குங்க. சிருஷ்டிகர்ட்ட கொடுக்கிறான், ஆராய்ந்து அறிகிறவர்கிட்ட கொடுக்கிறான், சிருஷ்டிகர்ட்ட கொடுக்கிறான். சுத்த இருதயத்தை, கிரியேட் இன் மீ a clean heart. சுத்த இருதயம் என்பது நான் என் பார்வையில் ஒரு சுத்தம் இருக்கிறதே, அப்படி அல்ல, உங்க பார்வையில் ஒரு சுத்தம் இருக்குல்லப்பா, அப்படி உருவாக்குங்கப்பா. ராக்கா பாலாரா. ஆமென். அது மாத்திரமல்ல, 119வது சங்கீதம் 11வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி. எந்த ஒரு காரியம் இருதயத்தில் இருந்து தான் பிறப்பிக்கிறது. எனவே உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சோதிக்க ஒப்பு கொடுக்கணும், புடமிட ஒப்பு கொடுக்கணும், சுத்திகரிப்பு கேட்கணும். அது மாத்திரமல்ல, தேவன் தருகிற வார்த்தையை இருதயத்தில் வைக்கணும். இருதயத்துல, ஹல்லேலூயா, இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். அடுத்து கைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். 143:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். எதற்காக? கழுவப்பட, சுத்திகரிக்கப்பட கைகளை ஒப்பு கொடுக்கணும். 119வது சங்கீதம், ஆமென், 101வது வசனம், 59வது வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். கால்களை ஒப்பு கொடுக்கணும். எதற்காக இவைகளை எடுத்து சொல்லுகிறேன்? நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? இனி காலம் செல்லாது. முன்னே புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்தது போதும், இனி அப்படி நடக்க கூடாது. ஆமென். பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க வேண்டும். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். பிதாவின் விருப்பம், பிதாவின் சித்தம் செய்வதை என் போஜனம் என உள்வாங்கிக் கொண்டு, ஆமென், தம்மை முழுமையாய் ஊற்றி கொடுத்தாரே, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் அல்லவா, அதே போல வாழ வேண்டும். காரணம், நாம் ரட்சிக்கப்பட்ட போது, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு எவ்வளவு சமீபமாய் இருந்ததோ அதை விட அதிக சமீபமாய் இருக்கிறது. ஒரு காலத்துல கேட்டுட்டு இருந்தோம், கர்த்தர் வருகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்னு. இடையில அப்படிப்பட்ட செய்தியே கேட்காம ஆயிட்டோம். இப்போ மீண்டும் அப்படிப்பட்ட செய்தி மீண்டும் கேட்க ஆரம்பிக்குது இல்ல? காரணம் என்ன தெரியுமா? அதுதான் உண்மை. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எனவே சபையே, ஆமென், அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு நடவாமல், உங்களை சீர்குலைக்கிற, ஆமென், உங்களை தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க விடாம பண்ணுகிற மாம்ச கிரியைகளுக்கு உட்பட்டு நடவாமல்,
பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடங்கள். கர்த்தர் இந்த நாளிலே சபையோடு பேசி எச்சரிக்கிறார், சீராக நடக்க வேண்டும். இரண்டாவது எப்படி நடக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 7:17. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவன் நடக்க கடவுள். அதன் அர்த்தம் என்ன? அழைப்புக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பின்படி நடக்க வேண்டிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ அவனை அழைத்தது எப்படியோ. என் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, என் தம்பி மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னை தேவன் எதற்கு அழைத்தாரோ அதிலே நடக்கிறதற்கு, அதை செய்வதற்கு. அதே போலதான் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தந்திருக்கிறார். பவுல் கேட்கிறார் அல்லவா, என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்துருங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லல என் கிருபை உனக்கு தரேன்னு சொல்லல, மாறாக என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும். அதன் அர்த்தம் என்ன? ஆல்ரெடி வேண்டிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை தான் 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எல்லாரை விட நான் அதிகம் பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, எனக்கு தந்தை, எனக்குள் இருக்கிற. அதன் அர்த்தம் என்ன? என்னை தேவன் அழைக்கும் போதே அவருக்கு தெரியும், அவர் அழைத்ததே யாரங்க அழைச்சிருக்கிறார்? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியத்தை அழைத்திருக்கிறார், பைத்தியங்களை அழைத்திருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை அழைத்திருக்கிறார், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளை, அற்பமா எண்ணப்பட்டவைகளை அழைத்திருக்கிறார். அப்ப அவருக்கு தெரியும் இவங்க சுய பலத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அவர் அழைப்பு நம்ம மேல வரும்போது அந்த அழைப்பு நிறைவேற வேண்டிய கிருபைகளையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. திரி அணைந்த பிறகு இல்லங்க எண்ணெயை ஊத்துறது, எண்ணெய் ஊற்றி தான் திரி எரிய வைக்கிறது. அதே போலதான் இன்றும் இந்த தீபம் அணையாமல் இருக்க காரணம் என்ன? வேண்டிய கிருபைகளை உள்ளே தந்திருக்கிறார், உள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை காற்றடித்தது, எத்தனை கொடுங்காற்று வீசினது, எத்தனை பேர் எழும்புனாங்க ஒன்னு அணைச்சு போட. நீ எழும்ப கூடாது, நீ பிரகாசிக்க கூடாதுன்னு எத்தனை பேரை சத்துருவானவன் உனக்கு விரோதமாக எழுப்பினார். எத்தனை பேர் உன்னை ஊதி போட பார்த்தார்கள். எத்தனை பேர் எத்தனை விதங்களில் உன் வாழ்க்கை திரி அணைத்து போட பார்த்தார்கள். ஏன் அணையல தெரியுமா? உனக்கு வேண்டிய கிருபையை உனக்குள்ள அப்பா வச்சிருக்கிறாரு. அந்த கிருபை இலவசமாய் கொடுக்க காரணம் என்ன? அதுக்கு ஒரு விலை வச்சா அதை கொடுக்க யாருக்கு முடியாது. எனவே தம்மையே விலையாக கொடுத்து பரலோக தகப்பனிடத்தில் இருந்தது கிருபை இலவசமாய் நமக்கு கிடைக்க வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாய் அவனுக்கு அந்த கிருபை பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எதற்காக? என் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நான் நடக்க. இனி காலம் செல்லாது, இக்காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும், அழைப்புக்கேற்றபடி நடக்க வேண்டும். கிதியோனை ஆண்டவர் சந்திக்கிறார், சந்தித்து சொல்லுகிறார், நீ போய் மீதியானியரை மடங்கடித்து இஸ்ரவேலை ரட்சிப்பாய் என்று சொல்லும் போது கிதியோன் இங்க கோதுமையை சேர்த்துட்டு இருக்கிறான். கோதுமையை சேர்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லி, போய் மீதியானியரை ரட்சித்து மீதியானியரை மடங்கடித்து இஸ்ரவேலரை நீ திருப்பி கொண்டு வருவாய்ன்னு சொல்லும் போது ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே, நான் சிறியவன் அல்லவா, என் குடும்பம் ரொம்ப சின்னதல்லவா? ஆல்ரெடி அவர் பயந்துட்டு இருக்கிறார் கிதியோன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு பலத்தை தருகிறேன் நான் சொன்னார். இல்ல, மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு வேண்டிய உன் மேல ஒரு காரியத்துக்காக நான் அழைக்கிறேன் என்றால் உன்னை சும்மா விடல, உனக்கு வேண்டியதை உனக்குள்ள வச்சுதான் நான் அனுப்புகிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ.
இதை நான் எப்படி கடப்பேன், இதை நான் எப்படி தாண்டுவேன், இதை நான் எப்படி செய்வேன்? அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரே, சூழ்நிலை மாறுது ஆண்டவரே, பிரச்சனை எல்லாம் மாறுது ஆண்டவரே, பிசினஸ் ஆண்டவரே இனி ரன் ஆகும் ஆண்டவரே, இனி எனக்கு வருமானம் வரும் ஆண்டவரே, இனி எனக்கு இப்படி அப்படி பல குழப்பங்களோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், அழைத்தவர் பாதி வழியில விட்டு செல்ல அவர் மனிதர் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் வேண்டியதை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்புக்கு ஏற்றபடி நடக்கணும், அழைப்புக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ஹalleluya. Thank you Father. உங்க அழைப்பு இருந்ததால நான் மடிந்து போகவில்லை, உங்க சித்தம் இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கே, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கே, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, 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 எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்து பாடுங்க. அழியாத அழைப்பு என்னை பார்த்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்து எஸ் ஃபாதர் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, எமலோரோசானனே, thank you என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. அழைத்திருக்கிறார், வேண்டிய கிருபைகளை வைத்திருக்கிறார். அழைப்புக்கு ஏற்றபடி நடவுங்கள். அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. உன்னை அழைக்கப்பட்ட அழைப்பை பார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1:26. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உன்னுடைய அழைப்பை பார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். பேதுருவே, இப்போ இப்படி இருக்கிற, உனக்கு ஒரு காலம் வரும்போது உன்னை தூக்கிட்டு போவாங்க. உன்னுடைய முதிர் வயதில் உன்னை தூக்கிட்டு போவாங்க. அதாவது முதிர் வயதில் இரத்த சாட்சியாய் மரிக்க போகிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேதுருவினிடத்தில் சொல்லும் போது அவ்வழியாய் யோவான் வருகிறான். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் வரும்போது பேதுரு உடனே ஆண்டவர் அவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வான் பண்றார், எச்சரிக்கிறார். நான் வர்றது வர அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நீ உன் அழைப்பை பாரு, அடுத்தவன் அழைப்பை பார்க்காத. உன் அழைப்பை பார், அழைப்புக்கு ஏற்றபடி நட. உன்னை நான் எதற்கு அழைத்திருக்கிறேன், அதற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், என் மேல தேவன் வைத்திருக்கிற அழைப்பு என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்து தான் நீதிமானாக்கி இருக்கிறார். என் மேல் தேவன் வைத்திருக்கிற அழைப்பு என்ன? அதை நான் எப்படி அறிந்து கொள்ள? அதை அறிந்து கொள்ள வேதம் நமக்கு அழகான மார்க்கத்தை காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி அருமையான அந்த வார்த்தையை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அழைப்பை அறிந்து கொள்ள என்ன வேதம் காண்பிக்கிறது? ஆராதனை செய், ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சமூகத்தில் தினம் தினம் ஆராதித்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்கணும். பவுல் ஜெபித்து காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார்.
தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர். அதை நமக்காய் அனுப்பப்பட்ட தேற்றரவாள நாம் பரிசுத்த ஆவியானவர் அதை தெரிவிப்பார், பேசுவார், உணர்த்துவார். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, என் மேல வைத்திருக்கிற அழைப்பை நீங்க கேட்டு சொல்லுங்க சொல்லிட்டு அடுத்தவங்கள்ட்ட ஜெபம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறது. பவுல் ஜெபித்தான். தமஸ்குவுக்கு போய் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்த பிற்பாடு கர்த்தர் அனனியாவை கொண்டு பேசுகிறார். இங்க பேதுரு ஜெபிக்கிறார், யோவான் ஜெபிக்கிறார். அவர்கள் மாத்திரமல்ல, பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, ஆராதனை செய்து ஜெபிக்கிறாங்க. ஆராதனையும் ஜெபமும் வாழ்க்கையில் ஒழுங்காய் இருக்குமானால் தேவன் நம்மேல் வைத்த அழைப்பை எளிதாய் அறிந்து கொள்ள முடியும். 2007வது வருஷத்துல நான் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்தேன். என்னுடைய படிப்பை முடித்து அந்த வருஷம் 2007 ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வாக்கியம் பண்ணுங்க, என்னை இப்படி நடத்துங்க, என்னுடைய விருப்பங்களை சொல்லி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த ஜெபத்தின் முடிவில் கர்த்தர் செய்த காரியம் என்ன? என்னுடைய விருப்பங்களை உடைத்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறார். அவருடைய சித்தம் இன்னது என்பதை அறிய உணர தேவன் கிருபை செய்கிறார். அப்படிதான் நான் என்னை ஊழியத்துக்கு தேவ சமூகத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்தது. ஊழியமே செய்யக்கூடாது என்கிறதுல உறுதியா இருந்தவன். காரணம், எனக்கு என் லைஃப் தெரியும், எங்க அப்பா லைஃப் தெரியும். 19வது வயதில் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி எதுவுமே வேண்டாம் சொல்லி எல்லாவற்றையும் விட்டு உடுத்த உடை கையில் வேதத்தோடு கர்த்தருக்காக கடைசி வரை நின்றவர்கள். ஒரு பாஸ்டர் பையங்கிறதுனால ஊழியத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தேன். அவர்கள் ஆண்டவர் மேல காண்பித்த அன்பு, விசுவாசம், பரிசுத்தத்துக்கான வைராக்கியங்கள் இவைகள் ஒன்றும் என்னில் இல்லை. எனவே நான் இந்த ஊழியத்துக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் வேற பாதையை நோக்கி ஓடினவன். ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது இதுதான் தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, இதுதான் தேவ சித்தம் என்பதை அறிந்து ஒப்பு கொடுக்க வைக்கிறார். அவன் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லவில்லை, என்னை ஒப்பு கொடுக்க வைத்தார். காரணம் என்ன? தேவன் ஜெபிக்க வைத்தார், ஆராதிக்க வைத்தார். ஜெபமும் ஆராதனையும் நம்ம அழைப்பை அறிந்து கொள்ள தேவன் வேதம் காண்பித்து தருகிற மார்க்கம். ஆராதிக்கவும் மாட்டேன், நான் ஜெபிக்கவும் மாட்டேன், நீங்க ஜெபம் பண்ணி என் மேல இருக்கிற அழைப்பை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டார். அனனியா வந்து பவுல் மேல கை வைக்கணும்னா, பவுலே நீ 3 நாளாவது ஜெபித்திருக்கணும். ஆராதனை ஜெபமும் இருந்தது. அழைப்பு உறுதிப்படும் வரைக்கும் நிறைய பேர் பாருங்க, நான் காத்திருக்கிறேன் சொல்லிட்டு காத்திருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா படுத்து தூங்குறது காலைல 10 மணி வரை, அப்புறம் சாப்பிடுறது, அப்புறம் வெளியே சுத்துறது. கேட்டா வெயிட் பண்றேன், ஆண்டவர் டைமுக்காக வெயிட் பண்றேன். நீ வெயிட் பண்ணல, நீ வேஸ்ட் பண்ற. காத்திருக்கிறவன் ஆராதிப்பான், தொழுது கொள்வான், ஜெபிப்பான். நான் வெயிட் பண்றது வேற, வேஸ்ட் பண்றது வேற. வெயிட் பண்றவன் அந்த டைம்ல சுதந்திரிப்பான், வேஸ்ட் பண்றவன் அவனுக்கு நன்மை டிலே ஆயிட்டே இருக்கும். அழைப்பை அறிந்து கொள், அழைப்பு கேட்டபடி நட. என்னால நடக்க முடியுமா? உன்னால முடியாது என்பது அவருக்கு தெரியும், அழைத்தவருக்கு தெரியாதாங்க. ஒரு கடையில போய் நம்ம ஒரு பொருளை பார்த்து வாங்குறோமே, எது தாங்க? ஒரு பாத்திர கடைக்கு போறோம், ஆமே, நமக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வாங்கணும். நாம போய் அதை பார்த்து தானே, செக் பண்ணி தானே வாங்குவோம். எந்த பாத்திரத்தில் 5 லிட்டர் பிடிக்கும் பார்த்து தானே அங்க வாங்குவோம். சும்மா போய் விலை குறைஞ்ச பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வருவோமா? இல்ல, எனக்கு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அது என்ன பாத்திரம் பார்த்து செக் பண்ணி ஓட்டை இருக்கா எல்லாம் பார்த்து தானே வாங்குறோம். ஒரு பாத்திரத்தை வாங்க கடையில் போய் ஒரு பொருளை வாங்குற நாமளே பார்த்து வாங்கும்போது நம்ம அழைத்தவருக்கு தெரியாதாங்க நம்மால எது முடியும் எது முடியாதுன்னு? என்னால முடியாதுன்னு தெரிஞ்ச என்ன அழைத்திருக்கிறார். அதுதான் கிருபை, அதுதான் என் மேல வச்ச அன்பு. நான் தோன்றும் முன்னமே எனக்கான தேவ நிர்ணயம். அது அழைச்சிட்டு சும்மா விடல. ஹல்லேலூயா. இது பலத்தினால் ஆகாதுன்னு தெரியும், பராக்கிரமத்தினால் ஆகாதுன்னு தெரியும், இது தேவ ஆவியினாலே ஆகும். எனவே வேண்டிய கிருபைகளை தந்துதான் பாதையில ஓட விடுறாரு. ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், அவங்கள்ட்ட பணம் இருக்கு உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கலங்காத. அவங்கள்ட்ட இல்லாத ஒரு கிருபையை உனக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்புக்கேற்றபடி நடக்க வேண்டும். மூன்றாவதாக எப்படி நடக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 2:11 வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:11.
Thank you, Holy மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு, மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை, அப்ப தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? இங்கே ஏதோ சர்ச்சில் மெம்பர் ஆக்குவதற்கல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்க்கிறார், அது தேவனுடைய செயல். ஆனா சர்ச்சில் மெம்பர் ஆக்குவதற்காக மாத்திரமல்ல தேவன் அழைத்தது. அழைப்பு பெருசா பார்க்கணும். அந்த நம்முடைய ஃபோக்கஸ் அப்படி இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்திருக்கிறார். இந்த பைத்தியத்தை அதுக்கு அழைச்சிருக்கிறார். இந்த பலவீனன் அதுக்கு அழைச்சிருக்கிறார். இந்த இழிவானவனை, இந்த அற்பமா எண்ணப்பட்டவனை அதுக்கு நினைச்சாலே அவரை எவ்வளவு பிரைஸ் பண்ணால், ஹல்லேலூயா, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராது. எதுக்கு அழைச்சிருக்கிறார்? ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும். ஏன் சாத்தான் போராடுற இப்ப தெரியுதா? சம்பளம் 1000 ரூபாய் கூட்டி கிடைக்க கூடாது நாம போராட மாட்டோம். அது கிடைக்க கூடாதுன்னு தான் போராடுவோம். ராஜ்யத்துக்கு மகிமைக்கும் அழைச்சிருக்கிறார். வாசிங்க, மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். எப்படி நடக்கணுமா? அவருக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். சீராக நடக்கணும். அழைப்புக்கு ஏற்றபடி நடக்கணும். அவருக்கு பாத்திரராய் நடக்கணும். அவருக்கு பாத்திரராய் நடப்பது என்பது தேவன் தேடும் இடத்துல நம்ம இருக்கணும். ஒரு காரியத்தை, ஒரு பொருளை நம்ம வச்ச இடத்துல அது இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? டென்ஷன் ஆகும். தேவைக்கு தேடும் போது நம்ம வச்ச இடத்துல, இருக்க வேண்டிய இடத்துல அந்த சாதனம், அந்த பொருள் இல்லை அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஆகும். நம்மில் அநேகர் அழைக்கப்பட்டவர்கள், நம்மில் அநேகர் ஆண்டவர் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தேடுற இடத்துல இருக்கணும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, கடைசி நாட்களின் அடையாளங்களை சொல்லும் போது நோவாவின் நாட்கள், லோத்தி நாட்கள், இப்படி சொல்லும் போது எல்லாருடைய ஃபோக்கஸும் நோவாவின் நாட்கள்ல ஜனங்க என்ன பண்ணாங்க, லோத்தி நாட்கள்ல ஜனங்க என்ன பண்ணாங்க, இப்படிதான் ஃபோக்கஸ் போகுதே தவிர ஆண்டவருடைய ஃபோக்கஸ் யார் மேல போகும் தெரியுமா? நோவா மேலையும் ஆபிரகாம் மேலையும். நோவாவின் நாட்கள்ல ஜனங்க புசித்தார்கள், குடித்தார்கள். ஓகே, நம்மளும் ஈஸியா சொல்றோம், அன்னைக்கு நடந்தது மாதிரி இன்னைக்கும் பாவம் பெருகிச்சு, அதனால் உண்மைதான். ஆனா நோவா இருந்தான் அல்லவா, இந்த தேவன் தேடுகிற இந்த ஸ்தானத்துல நோவா இருந்தானே, ஆபிரகாம் இருந்தான் அல்லவா. சபையே அப்படி இருக்கிறோமா? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான் நோவா. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நீதியை பிரசங்கித்தான் நோவா. ஆபிரகாம் சோதம் காக்கப்பட, லோத்து காக்கப்பட, ஜனங்கள் அழியாதபடிக்கு திறப்பிலே நின்று செபித்து கொண்டிருந்தான். நோவாவின் நாட்கள், லோத்தி நாட்கள் சொல்லும் போது நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஜனங்க இப்படி பண்ணாங்க அதனாலதான் அழிச்சார். உண்மைதாங்க. ஆனா ஆண்டவருடைய ஃபோக்கஸ் நோவா மேல, ஆண்டவருடைய ஃபோக்கஸ் ஆபிரகாம் மேல. எனவேதான் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப அவருடைய ஃபோக்கஸ் நேரா அவன் மேலதானே போகுது. 18வது அதிகாரத்துல சோதம் அழிக்கிறதுக்கு முன்னாடி நேர ஆபிரகாமை வந்து விசிட் பண்றார். இன்னைக்கு தேவன் அப்படி தேடுறார் சபையை. தேவனுக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். சொல்றோமா ஜனங்களுக்கு சத்தியத்தை? சொந்தங்களுக்கு சொல்றோமா? நோவா பேழையை கட்டி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை கட்டினாலும் நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கித்தானா? எப்படி பிரசங்கித்திருப்பான்? வந்து கேட்டிருப்பாங்க, என்ன என்ன பிரச்சனை, மரத்தெல்லாம் முறிக்கிறீங்க, சொத்தெல்லாம் விற்கிறீங்க. ஒரு கப்பல் கட்டுறது சாதாரணம் கிடையாது. எத்தனை மிருகங்கள் உள்ள இருக்கணும். அவன் தனக்கு இருக்கிற காரியங்களை எல்லாம் விட்டு இருப்பான். என்ன என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு? அப்போ சொல்லியிருப்பான். தேவன் எச்சரித்ததை, தேவன் உணர்த்தினதை, தேவன் பேசினதை பேசியிருப்பான். இப்படி ஒரு அழிவு வரப்போகுது, ஆண்டவர் பேசினாரு, இந்த பேழைக்குள்ள வந்தா காப்பாற்றப்படலாம். இதுதாங்க நீதி. கேட்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, இதெல்லாம் நடக்குது இல்ல, நடக்குதுல, வேதத்துல சொல்லி இருக்குது. உலகம் இன்னும் உபத்திரவத்தை நோக்கி போக போகுது. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள வந்தா காக்கப்படலாம். இதுதாங்க நீதி. நீதியை பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கித்தவன் தன் குடும்பமாய் காக்கப்பட்டான். ஆபிரகாம் பாருங்க, சோதம் அழிக்க போறேன்னு சொன்னதும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறான். தன்னை தாழ்த்தி 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரா, 45 இருந்தா, கடைசி 10 இருந்தா அழிப்பீரா ஆண்டவரே, கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான்.
இதன் தேவனுக்கு பாத்திரமானாய் நடக்கிறது. தேவன் தேடுகிற ஸ்தானத்தில் அந்த இடத்துல இருப்பது. ஆதாம் தேவனை டென்ஷன் ஆகிட்டான், பாத்தீங்களா? டென்ஷன் ஆகிட்டான். ஆண்டவர் சாபத்தை போட்டார், துரத்தி விட்டுட்டார். ஆண்டவர் தேடுகிற ஸ்தானத்தில் இருக்கணும், சபை இருக்கணும், தேவஜனம் இருக்கணும், ஊழியர்கள் இருக்கணும், விசுவாசிகள் இருக்கணும். தேவனுக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். காரணம், தேவன் நம்மை அழைத்தது ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும், தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஓட்டம் போய் எங்க முடியும் தெரியுமா? அல்லது எங்க போய் சேரும் தெரியுமா? தேவ ராஜ்யத்துல போய் சேரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். மற்றவங்கள்ட்ட எது இல்லைன்னா இல்லைங்க. என்ன, ஆகாபு ரதத்துல போறான், எலியா ஓடி போறான். பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? யார் உலக பார்வையில யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஆகாபு ரதத்துல போயிட்டு இருக்கிறான் ஜாலியா, எலியா ஓடி போறான். உலக பார்வையில் எதுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? நாம எப்பவுமே அந்த முடிவை பார்க்கணும். முடிவை பார்த்தீங்களா? ஆகாப் உலகத்திலே மாண்டு போனான், மரித்து போனான். எலியா பரலோகத்திலிருந்து ஒரு ரதம் வந்து தூக்கிட்டு போச்சு. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஓட்டம் எங்க போய் சேரும் தெரியுமா? பரலோகத்தில். நதிகள் கடலில் போய் சேருவது போல ஒரு தேவ பிள்ளையினுடைய ஓட்டம் தேவ ராஜ்யத்துல போய் மகிமையில போய். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனவேதான் வேதம் சொல்லும், பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையிலே களி கூர்ந்து. ஹல்லேலூயா. சாரால் நவரோஜி அவங்க அழகான ஒரு பாட்டு. அவங்க எல்லா பாடலுமே சபைகளை தூக்கி எழுப்பி விட்ட பாடல். அதில் ஒரு பாடல் காலை நேரம் என்ப செபதியானமே. அதில் அந்த கடைசி சரணத்தில் இப்படி பாடியிருப்பாங்க: பருந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நான் இளைப்பாறுவே. பருந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. எப்படி இல்லை? அவங்க மரித்த செய்தி கேட்ட போது எனக்கு அவங்க பாடின இந்த வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் பறந்து வந்துட்டாங்க ஆண்டவரே. ஆமென். இதுதாங்க நம்பிக்கை. எதையும் கொண்டு போக போறது கிடையாது. என்ன சம்பாதித்தாலும் என்ன ஒன்னும் கொண்டு போக போறது கிடையாது. ஒன்னும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆக போகக்கூடிய நாட்கள் தான் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் பணத்தை வச்சுட்டு வெயிட் பண்றாங்க, எங்களை ஹாஸ்பிட்டல்ல சேருங்க, இடம் இல்ல. ஒரு காலத்துல பணம் இல்ல, ஹாஸ்பிட்டல் எடுக்கலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எவ்வளவு நாளும் தாரோம் இல்ல, பெட் இல்ல. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் இருக்கு. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் உதவாதுங்க. சில சூழ்நிலையில, அதான் சொன்னேன் அல்லவா, எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவை. போன மாசமா முந்தின மாசமான்னு தெரியல, ஒரு வாலிபன் தன் தகப்பன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க போறார். கையில காசு வச்சிருக்கிறாங்க, இடம் இல்லை. என்னெல்லாமோ பேசி பார்க்குறாங்க, இடம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. ஆம்புலன்ஸ்ல வச்சு இந்த தகப்பனார் மரித்து போகிறார். அந்த சகோதரன் கையில் இருக்கிற காசை தூக்கி எறிகிறான். பணம் இருந்து காப்பாற்ற முடியலையே. இல்லைங்க. ஹல்லேலூயா. எதுங்க காப்பாற்றும்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது வரைக்கும் வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார்? யாரையோ பிரியப்படுத்தி வாழ்றதுக்கா? தேவனுக்கு பாத்திரராய் நடக்க. தேவனுக்கு பாத்திரராய் நடக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் சொல்லணும், சொந்தங்களுக்கு சொல்லணும், நீதியை பிரசங்கிக்கணும். ஒரே வழி, தப்ப ஒரே வழி. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட 100 வருஷம் இந்த பூமியில வாழ்வோமா கேட்பாங்க. ஏன்னா கடந்த நாட்கள் ஊழியர்கள் அனைவர்கள் மரித்தார்களே. உடனே நம்ம யோசிப்போம், ஆமால இல்லங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம பிரச்சனை. இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு கடன் மாறும், கண்ணீர், இதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணி சொன்னதுதான் பிரச்சனை. அவன் நித்தியத்தை குறித்து சொல்ல விட்டுட்டோம்.
இயேசு ஏற்றுக்கொண்ட கண்ணீர் மாறும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அதை மட்டுமே சொல்லக்கூடாது. இயேசு ஏற்றுக்கொண்டா உனக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இயேசு அறியாதவங்க எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க இந்தியால, உலகத்திலே டாப் இந்தியால இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இதை சொல்ல முடியுமா? இயேசு ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு? எதுக்குங்க இயேசு வந்தார்? யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன், நானே வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இதை சொல்லணும். எங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அவங்க சொல்லுவாங்க, நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்ற, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்ற, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற, உன்னை விட நாங்க நல்லா தானே இருக்கிறோம் கேட்பாங்க. அதுக்கு நமக்கு பதில் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் அதுதான், நான் எங்க குடும்பத்துல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அவங்கள நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன். அநேகருடைய புலம்பல் அதுதான். அதுக்கு பதில் இல்லை. தைரியமா சொல்லுங்க, எங்க எனக்கு இங்க ஒண்ணும் இல்லை, உண்மைதான், ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குங்க. என்ன இங்கே நான் கண்ணை மூடினாலும் நான் விழிக்கும் போது அவருடைய சாயலால் திருப்தியாவே. இந்த நம்பிக்கையில ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அர்த்தம் என்ன? இந்த நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, இயேசுவை குறித்து சொல்லுங்க, ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தர். நிறைய பேருக்கு பிரச்சனை, நான் சொல்லி கேட்பாங்களா? நீங்க யாரு சொல்லி யாரும் கேட்க போறது கிடையாதுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ சொல்லு, மீதி அவர் பார்த்துப்பார். ஆமென் சொல்லுங்க. விதைக்கிறது உன் வேலை, மழையை விட பண்றது அவருடைய வேலை, பின்மாறி வர வைக்கிறது அவருடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. நேரம் அதிகம் போகிறது. இன்னும் 2 காரியத்தை கூட வேகமா சொல்லி செபிக்கிறேன். தேவனுக்கு பாத்திரராய் நடக்கணும். 3வது, ஆமென். 4வதாக எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம், எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் தகப்பனா பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அடங்கி நடக்கணும். தேவன் சிட்சிக்கும் போது அடங்கி நடக்கணும். நம்ம அடங்கி நடக்க தான் தேவன் சிட்சிக்கிறார். முதலாவது பேசுவார், 2வது எச்சரிப்பார், 3வது சிட்சிப்பார். எதற்கு சிட்சிக்கிறார்? தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறேன். அப்போ அடங்கி நடக்கணும், அடங்கி நடக்கணும். எதற்கு? 10வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி, உலக தகப்பன்மார் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். அவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்ப கொஞ்சம் பரிசுத்தத்தை விட்டு கொஞ்சம் விலகினாலே தேவ சிட்சை நம்ம மேல வருதுன்னா நம்ம சேஃப் சோன்ல இருக்கிறோம். துணிகரமா பாவம் செய்தோம், ஆண்டவர் கண்டுக்கலன்னா ரொம்ப ஆபத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். சிட்சை சோதனை எல்லாம் பழைய ஏற்பாடுங்க, புதிய ஏற்பாடுல கிடையாதுங்கன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், இது புதிய ஏற்பாடுல எழுதப்பட்ட வார்த்தை. அவர்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். 11வது வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும். ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அர்த்தம் என்ன? சிட்சை தொடர்ந்துட்டு தான் இருக்கும் கடைசி வரை. சிட்சையில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அவன் தேவன் என்ன ஒரு ஆளை குறித்து தப்பா நான் நினைக்கும் போதே ஆண்டவர் கொட்டுறாருனாலே, ஆண்டவரே உங்க கையில வச்சிருக்கிறீங்க, அதனாலதான் ஆண்டவரே ஒரு தீமையான, அதனாலதான் தாவீது ஜெபித்தார். சவுலுடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை அறுத்ததும் தாவீதுடைய நெஞ்சு துடிக்குது. ஏன் துடிக்குது? கர்த்தர் விடல. ஏய் நீ இப்படி பண்ணலாமா, அவன் பண்றான்னு சொல்லிட்டு நீ பண்ணலாமா? அடுத்த நாளே போய் தாவீது போய் நிக்கிறாரு, என்னால அந்த தப்பை பண்ண முடியல அப்படின்னு.
இதே தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்து அதன் பிறகு பத்சேபாளுடைய கணவன் உரியாவை யுத்தத்தில் முன்னிறுத்தி கொன்ன பிறகும் உணர்வில்லாம இருந்தான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த போது தாவீது தேவ சமூகத்தில் விழுந்து என்ன சொல்லி கதறினா தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். பயம் வர ஆரம்பிச்சிட்டு, அன்னைக்கு வஸ்திரத்தை கொஞ்சம் அறுத்ததே என்னால தாங்க முடியலையே, இந்த தப்பு பண்ணிட்டேனேங்கிற உணர்வு வந்துச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு துணிகரமான பாவம் செய்தும் நான் உணர்த்தப்படாமல் இருக்கிறேனே, ஒருவேளை ஆவியானவர் என்ன விட்டு போயிட்டாரோ, சமூகத்தை விட்டு நான் தூரம் போயிட்டேனோ. ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னால சிருஷ்டிங்கப்பா, ஈசோப்பினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, உடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் ஆண்டவரே. அப்ப ஆவியானவர் உணர்த்தி நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தி நடத்துவார். ஏன்? பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களா மாறணும். சபையில ஐக்கியமாக்கி சேர்ந்து இருக்கிறோம். நாளைக்கு அவர் சமூகத்துல போய் நிக்க போகிறோம். பரிசுத்தவான்கள் சங்கம், கோடா கோடி தூதர்கள், 24 மூப்பர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், அவன் போற்றப்படத்தக்கவ சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக போய் நாளைக்கு நாம போய் நிக்க போகிறோம். அதுதான் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களை நம்ம மாற்ற நம்மை சிட்சிக்கிறார். தற்காலத்தில் அது கொஞ்சம் துக்கமாக, என்ன ஆண்டவரே அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க, என்ன போய் அடிக்கிறீங்களே ஆண்டவரே. அதுதான் ஆசாபின் புலம்பலா இருந்தது 73வது சங்கீதத்தில். பிற்பாடு அவன் அறிந்த போதுதான் சொல்லுகிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, என்ன நீங்க இப்படியே நடத்துங்கப்பா. நீங்க இப்படி நடத்தினா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வேன். அடங்கி நடக்கணும். அப்போ ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த விஷயத்துல ஏதோ ஃபால்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஏதோ சிற்றையை தேவன் தருவது நம்மை தண்டிப்பதாக மாத்திரம் நினைக்க கூடாது, மாறாக நம்மை சுத்திகரிக்க, இன்னும் பரிசுத்தம். இந்த சில காரியத்தில் நமக்கு திருப்தி வந்துடவே கூடாது. அதுல ஒரு விஷயம் தான் பரிசுத்தம். பரவாயில்ல, அந்த திருப்தி வந்துட்டுனா நம்ம மற்றவங்களை குறையா பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆயக்காரன் பார்த்தான் அல்லவா, அந்த பரிசேயன் ஆயக்காரனை பார்த்தான் அல்லவா, ஆண்டவரே நான் எல்லாம் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அண்ணா இருக்கிறார்ல, அவனை மாதிரி நான் கிடையாது. இன்னைக்கு அநேகருடைய பார்வை இப்படி இருக்கிறது. நாங்க எங்க கிட்ட எல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, உங்களை மாதிரி கிடையாது, ஈஸியா அழகா சொல்லுவாங்க. பரிசுத்த விஷயத்துல திருப்தி வந்துடவே கூடாது. இன்னும் எதிரிகளுக்கு கூட தானியல் இடத்துல குற்றம் காண முடியவில்லை. அப்படி இருந்தும் தானியல் பாவ அறிக்கை செய்தான் தேவ சமூகத்துல. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன் யோவான் அப்படி இருந்தும் சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு சின்ன தப்பு வரும்போது, ஒரு சின்ன கரம் சிந்தையில எழும்பினாலே ஆண்டவர் அடிப்பார், ஆண்டவர் சிட்சிப்பார், ஆண்டவர் உணர்த்துவார். அது நம்ம பழகினவங்களுக்கு அது சமாதானமா இருக்கும். ஆண்டவரே என்னை எவ்வளவு கேர் பண்றீங்க ஆண்டவரே. கிளாஸ் ரூம்ல பாருங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க ஃபெயிலானா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க 100க்கு 2 மார்க் குறைஞ்சா கூட வாத்தியாருக்கு முகம் மாறும், என்ன மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. எதுக்காக? சில நேரத்தில் சிட்சிப்பார், சில நேரத்தில் கடினமா பேசுவார். எதற்காக? அடுத்த தடவை நீ இந்த 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கணும். ஆண்டவர் அப்படிதாங்க பிள்ளைகளை உருவாக்குகிறார். வேதத்தை முழுவதும் எடுத்து பாருங்க, பேதுருவ சீஷர்கள் எல்லாம் எப்படி திட்டுறார்ல, அற்ப விசுவாசிங்கிறார், எப்படியெல்லாம் திட்டுறார். எதுக்காக? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், அதை விட அதிகமா. நாளைக்கு நீங்க என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. யோவானுக்கு காண்பித்து கொடுக்கிற பரலோக காட்சியில அப்போஸ்தலருடைய நாமங்கள் தரிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இங்க நான் உன்னை அடிச்சது எதுக்கு தெரியுமா? சிட்சிக்கிறது எதுக்கு தெரியுமா? அடங்கி நடக்கணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ரோமர் 15:2. எப்படி நடக்க வேண்டும்? சீராக நடக்க வேண்டும், அழைப்புக்கேற்றபடி நடக்க வேண்டும், தேவனுக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும், அடங்கி நடக்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க, பிறருக்கு நன்மை உண்டாக நடக்க வேண்டும். இந்த பூமியில வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது நம்மால 4 பேர் நன்மையை பெற்றிருக்கணும். இவன் வாழ்ந்தா யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலர் இருப்பாங்க, இன்னொரு ஆளுக்கு பாரமாட்டம் இருக்க மாட்டாங்க, நன்மையாட்டம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நன்மையா இருக்கணும்.
நீதிமொழிகள் 3:27 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்காது. தேவன் ஒரு திராணியை கண்டிப்பா தந்திருப்பார். அதை யாருக்கு செய்யணுமா? யாருக்கோ செய்யணுமேன்னு செய்யக்கூடாது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்கக்கூடாது. விசேஷமாய் சகோதரர்களுக்கு நன்மை செய்யுங்கள், விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள் என்று வேதம் எடுத்து எழுதுகிறது. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் விசேஷமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? உன் சகோதரன் பசியா இருக்கும்போது நீ உன் சகோதரனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்ட, வேற யாருக்கோ போய் வேற எங்கேயாவது போய் 100 பேருக்கு சாப்பாடு போடுவேன். சில பண்ணுவாங்க பாருங்க, 100 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. ஆனா சொந்த சகோதரன் பசியா இருப்பான், அவனுக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டாங்க. கேட்டேன், நாங்க 100 பேருக்கு எங்க பர்த்டேல 100 பேருக்கு சாப்பாடு போட்டோம், 1000 பேருக்கு நாங்க துணி வாங்கி கொடுத்தோம். நல்லதுங்க, பண்ணுங்க. ஆனா உங்க சொந்த சகோதரன் பசியா இருக்கிறானே, அது தெரியுமே, அவனுக்கு நன்மை உண்டாக ஏதாவது செய்திருக்கிறோமா? இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒருவன் வந்து பேசும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவன் வழிப்பிரயாணமாய் போகிறான், கள்ளர் கையில் அடிபட்டு குற்றூராய் கிடக்கிறான். ஆசாரியன் போகிறான், லேவியன் போகிறான், விலகிதான் போறாங்க. சமாரியன் ஒருவன் வருகிறான், அவனிடத்துல ரதம் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திராட்சரசம் இருக்கிறது. இப்ப இவனுக்கு இவைகள் தேவை, இதை கொடுத்தா இவனை கொஞ்சம் எழுப்பி விடலாம். அவன்கிட்ட இருக்கிறத அவனுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தான். அவன் எழும்பினான், தன்னுடைய ரதத்தில் ஏற்றுக்கொண்டு சத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். தன்னிடத்தில் தேவன் கொடுத்த நன்மையை பிறருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தினான். அவனை தேவன் மேன்மையாய் பேசினார், அவனை தேவன் ஆச்சரியமாய் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நமக்கு தேவன் தந்த நன்மை நாம் அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல, பிறருக்கு நன்மை உண்டாக அதை பயன்படுத்தணும். பயன்படுத்துறோமா? செய்யத்தக்கவங்களுக்கு கடன் வாங்கி உதவுங்கன்னு யார்ட்டையும் சொல்லல ஆண்டவர். உங்களுக்கு என்ன திராணி இருக்கு? உங்களால 10 ரூபாய் கொடுக்க முடியுமா? 10 ரூபாய் தேவையான ஒருத்தங்களுக்கு உங்களால அந்த 10 ரூபாய் கொடுக்க முடியும், கொடுங்க. கொடுக்க முடியலையா, 2 ஆறுதலின் வார்த்தையாய் சொல்லி ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. செய்ய திராணி இருக்கும் போது செய்தான் சொல்றாரு, ஃபோர்ஸ் பண்ணல ஆண்டவர். நன்மை உண்டாக நடக்கணும். இந்த பூமியில நம்முடைய ஓட்டம் முடிவதற்குள்ள சொல்லணும், நம்மால நன்மை பெற்றவங்க 4 பேர் நன்மை பெற்றாங்கன்னு அவங்க யாரை மகிமைப்படுத்துவாங்க? கர்த்தரை வந்து நம்ம கிட்ட சொல்ல வருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்? ஆமா, அப்படியா? இல்ல, என்ன இது ஒருத்தர் செய்ய வச்சாருங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படி சொல்லணும். சீராக நடக்கணும், அழைப்புக்கு ஏற்றபடி நடக்கணும், தேவனுக்கு பாத்திரராய் நடக்கணும், அடங்கி நடக்கணும், பிறருக்கு நன்மை உண்டாக நடக்கணும். இந்த நாட்களிலே தேவ சபையே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில் வெளிப்பட நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்பா சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முழங்காற்படியிட முடிந்தார் முழங்காற்படியிட்டு உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் மாற்றுமையான்னு சொல்லி அருமையான இந்த பாடலை ஜெபமாக பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கேட்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. 2 கைகளை விரித்து தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, கேளுங்க. அக்கினி இறக்கி விடும், அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும், அக்கினி இறக்கி விடும்,
முற்றிலும் எரித்துவிடும் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறப்பா தகப்பனே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா உடைய சமூகத்துல வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் ஷேக்காமல் தரோ, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டவரே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கேளுங்க. கண்கள் தூய்மையாக்கும் அப்பா, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் அப்பா, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. பாவத்தை நீ பார்க்க கூடாதப்பா. காதுகள் திறந்தரணும். ஆமென். கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளும். ஜீசஸ் கர்த்தரும் குரல் கேட்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீர் தந்த இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். இப்படி வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர், பலப்படுத்தினீர், உணர்த்தினீர், தெரியப்படுத்தினீர், உருவாக்கினீர், கற்றுத்தந்தீர், எச்சரித்தீர். தகப்பனே, நாங்கள் சீராய் நடக்கவும், அழைப்புக்கேற்றபடி நடக்கவும், உமக்கு பிரியமான பாத்திரமாய் நடக்கவும், உமக்கு அடங்கி நடக்கவும், பிறருக்கு நன்மையுண்டாக நடக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இரட்சிப்பு மிக சமீபம். சபையை உருவாக்குங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஒருவர் கூட தேவராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு கண்மணி போல காத்துறலும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். தேவைகளை கிருபையாய் சந்தியும். தேசத்தில் கிருபையாய் விடுதலை, இரட்சிப்பை கட்டளையிடுவீராக. இந்த லாக்டவுன்ல மாறட்டும், சபைகள் திறக்கப்படட்டும், ஜனங்களுடைய வாழ்வாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை நீர் செய்வீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, தாழ்த்துகிறோம். மகிமை, கனம், துதி, சோதரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.